மண் வளம் இயற்கை விவசாயம் யூடியூப் சேனலுக்காக தங்களை வரவேற்கிறேன். நான் ஸ்ரீனிவாசன். அதாவது நம்ம செய்கிறது ரசாயன விவசாயமா அல்லது இயற்கை விவசாயமா, அதை விட எனக்கு முக்கியம் அது லாபகரமான விவசாயமா, இதுதான். இதுக்கு நம்ம இப்போ உரக்கடையிலையோ அல்லது பூச்சி மருந்து கடையிலையோ வாங்கி தெளிக்கக்கூடிய உரத்தை காட்டிலும் அல்லது பூச்சி மருந்து காட்டிலும் அதற்கு இணையான அல்லது அதை விட சிறப்பான ஒரு இடுபொருளை நம்மளே உற்பத்தி செஞ்சுக்கும் போது அதோடைய செலவு பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 15ல் ஒரு பங்கு, 10ல் ஒரு பங்கு டு 15ல் ஒரு பங்கு அந்தளவுக்கு குறையிறது நம்ம கண்கூட பார்க்குறோம். இந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் நம்ம இயற்கை விவசாயத்தை வலியுறுத்துகிறோமே தவிர, நம்ம இயற்கையில் செய்கிறோம் செயற்கையில் செய்கிறோம் அப்படின்றது அடுத்த கட்டம். நம்ம லாபகரமாக செஞ்சோம்னா இந்த தொழில் நம்ம நிலச்சிருக்க முடியும். அல்லது இதில் லாபம் குறைவாக இருந்தது, நம்முடைய வரவு பூராமே பார்த்திங்கனாக்கா உர கிடைக்கும், மருந்து கிடைக்கும், இன்றைக்கி பற்றாக்குறையான ஆள் கூலிக்கும் போயிட்டு மிச்சம் கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம எந்த இடத்த விட்டு விலகி போக வேண்டியதாக இருக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்முடைய பணத்தை நம்ம சேவ் பண்ணுறோமோ அதுதான் நம்முடைய வளர்ச்சி, விவசாயத்தின் வளர்ச்சி, விவசாயிகளின் வளர்ச்சி. அந்த வகையில் பார்த்தோம்னாக்க இந்த முட்டை வெங்காய கரைசல் நமக்கு பல வகைகளில் நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. இது வெங்காயம் முட்டை கரைசலை பொறுத்தவரையிலும் இதனுடைய அறிவியல் பூர்வமான அணுகுமுறை, வெறும் வெங்காயமும் முட்டையும் தானே இதில் என்ன இருக்குது போயிடுவது, இதில் ஒன்றும் இல்லை, இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு கருத்தை மிக சுலபமாக நம்மகிட்ட புகுத்திட முடியும். ஏன்னா அதை நம்ம நம்பிடுவோம். ஆனால் முட்டையில் என்ன இருக்குது, வெங்காயத்தில் என்ன இருக்குது, இந்த அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முட்டையில் பார்த்திங்கனாக்கா பயோ கால்சியம் இருக்குது, பொட்டாஷ் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ரெண்டாவது முக்கியமான பொருள் லெசித்தின் அப்படின்ற புரோட்டீனை கரைச்சி கொடுக்கக்கூடிய பொருள் இருக்குது. இப்போ நம்ம உடம்புக்கு வரும்போது புரோட்டீன், ஆனால் அதுவே தாவரத்தினுடைய செல் எடுத்துக்கும் போது அமினோ ஆசிட் அப்படின்ற வடிவத்தில் எடுத்துக்கும். அந்த லெசித்தின் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. இது ஒரு சிறந்த டானிக். அதாவது நீங்கள் டிஏபி கரைசல் சொல்லுவோம். அதாவது ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 200 கிராம் டிஏபியை ஊற வச்சு அதை பயிருக்கு தெளித்தோம்னாலே நல்லா வந்துடும். அதாவது 10 சென்ட் நிலத்தில் இருக்கிற நிலத்துக்கு போதுமானது. அதே பூமிக்கு கீழே கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த 200 கிராம் டிஏபியை 10 சென்ட் கொடுத்தா பயிர் அந்தளவுக்கு வளருமானா வளராது. மேலே கொடுக்கும்போது கீழே கொடுக்கறத விட 150ல் ஒரு பங்கு கொடுத்தா போதும். இதுதான் கான்செப்டுங்க. சரி, இதை புரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு. அடுத்த கட்டமாக பார்த்தோம்னாக்க வெங்காயத்தில் என்ன இருக்குது, என்ன வெங்காயம் அப்படின்ற பார்த்தீங்களா, வெங்காயத்தில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க கியூர்சிட்டின் அப்படின்ற ஒரு மூலப்பொருள் இருக்குது. இது நமக்கு அதாவது மனிதர்களுக்காகட்டும் விலங்குகளாகட்டும் உபயோகப்படுத்தும் அப்படின்னாக்க அடிப்பட்ட வீக்கம், அதாவது இரத்தக்கட்டு, அப்புறமேட்டுக்கு இந்த கொழுவி கடிச்சிது, தேனி கடிச்சிது, அந்த மாதிரி இடத்துல நம்ம கிராமத்தில் கூட செய்வாங்க. ஒரு கொலைவு கடிச்சிதுன்னா அது வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு, அல்லது பூரா கடிச்சு தேல் கடிச்சின்னா அந்த இடத்துல மேலே வெங்காயத்தை தீத்தி விடுவாங்க. இது இந்த கியூட்ரசின் அப்படின்றது கடுமையான விஷத்தை போக்கக்கூடியது, வீக்கத்தை குறைக்கக்கூடியது, கட்டியை கரைக்கக்கூடியது. இன்க்ளூடு இந்த மூலப்பொருளை பிரித்து எல்லா வகையான கொழுப்பு கட்டி, மற்ற கட்டிகளுக்கும், சிலந்தி அந்த மாதிரியான கட்டிகளுக்கும், இன்க்ளூடு கேன்சருடைய கட்டிகளுக்கும் கூட 1 பார்ட் ஆஃப் மெடிசனாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், கிடைக்கும். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கியூட்ரசின் வேறு தாவரங்களில் எந்த மாதிரி செயல்படுது அப்படின்னாக்க, முதன்மை வளர்ச்சின்றது செடி முளைச்சதுலேருந்து பூ பிடிக்கிறவர்களும் முதன்மை வளர்ச்சி, அந்த பூ உண்டானதுலேருந்து அறுவடை வரலும் அதோடைய 2ஆம் கட்ட வளர்ச்சி அப்படின்றது. நமக்கு டீனேஜ், ஆஃப்டர் டீனேஜ் அப்படின்ற மாதிரியானது 2ஆம் கட்ட வளர்ச்சி அப்படின்றது. ஸோ இந்த வளர்ச்சி நிலையில் இந்த வளர்சிதை மாற்றத்தை நிலைநிறுத்துவதும் ஒழுங்குபடுத்துகிற வேலையை இந்த மெடிசன்ஸ்க்கு, அதாவது இந்த கெமிக்கல் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வளர்சிதை மாற்றத்தினுடைய 2ஆம் நிலையாகிய இந்த பூ உருவாகிறது. இந்த பூவிலேருந்து பிஞ்சு முழுமையான ஒரு ஒடுக்குக்காய், சொத்தக்காய் அந்த மாதிரி இல்லாமல் உருவாகிறது. முக்கியமாக பார்த்திங்கனாக்க மகரந்தம் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான
ஒரு ஊக்குவிப்பான கேட்டலைசராக வேலை செய்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க இந்த விதை கரு உண்டாகுது பார்த்திங்களா, அந்த விதை கரு உண்டாகும் போது ஒரு தரமான கருவாக உண்டாகிறது. இப்போ இதனால் என்ன ஆகுனாக்கா, இதிலேருந்து எடுத்து போடுற விதை வந்து பார்த்திங்கனாக்க ஒரு யூனிஃபார்மாக நல்ல தரமான விதையாக உண்டாகிறது. இதுக்கெல்லாம் வந்து அது இந்த கியூர்சிட்டின் முக்கியமான மூலப்பொருள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு பயிர் ஸ்ட்ரெஸ் ஆகிறது எப்படி தமிழில் சொல்கிறதுனாக்க ஒரு சுணக்கம் ஆகுறதுன்னு சொல்லுவோம்ல. இப்போ ஒரு களைக்கொல்லி கொடுக்குறோம், நம்ம காட்டிலே ஆகட்டும் இல்லை பக்கத்து காட்டில் களைக்கொல்லி கொடுத்ததுனால நம்ம பயிர் ஸ்ட்ரகிள் ஆகுது, அல்லது நம்ம களைக்கொல்லி அடித்ததுனால அந்த பயிர் வந்து ஒரு சுணக்கம் ஒரு இடர்பாடுகளுக்கு ஆளாகும்போது, அல்லது கடுமையான மழையில் அல்லது கடுமையான வெயிலில் இல்லது ஒரு சூறாவளி காற்று மாதிரி அடிச்சுது அல்லது ஒரு அத்திக்கட்டி மழை பெஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பயிர் ஸ்ட்ரகிள் ஆகும்போது அதிலேருந்து அந்த பயிரை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை செய்கிறது இந்த வெங்காய கரைசல், முட்டை வெங்காய கரைசல் ரொம்ப நல்லா செய்யும். அதுக்கப்புறம் வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணும்போது வந்து ஆக்சிஜனேட்ரியாக வேலை செஞ்சு நிறைய சூரிய ஒளிகளை வந்து சத்துக்களாக மாற்றுறதுல இது வந்து முக்கியமான பங்கு வகிக்குது. இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த முட்டை வெங்காய கரைசலை எல்லாருமே வந்து முளைப்பின் போது இல்லை தேவையில்லைனாலும் கூட அந்த 2ஆம் நிலை வளர்ச்சி பருவத்திலேருந்து தொடர்ச்சியாக ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு பயோஸ்ப்ரே கொடுக்கும்போது அல்லது ஒரு பூச்சி கட்டுப்பாட்டுக்காக எண்ணெய் கரைசல் கொடுக்கும்போது இதையும் சேர்த்து ஒரு மூலப்பொருளாக, அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 80 மில்லி டு 100 மில்லி வரலும் போட்டுக்கலாம், 100 மில்லி போட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு கொடுக்கும்போது பார்த்தோம்னாக்க இது நமக்கு ஒரு ஒரு மிகச்சிறந்த விலை உயர்ந்த டானிக் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு மூலப்பொருளாக அமையும். இது விவசாயிகள் அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறணும். இது எப்படி செய்கிறது அப்படின்ற ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்துருவோம் வாங்க. முட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் ஆல்கலைட்ஸ் என்னன்றது இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வாங்க இது எப்படி தயார் பண்ணுறதுன்ற ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன். அதாவது நம்ம வந்து இதுக்கு 2 கிலோ ஆனியன் எடுத்துட்டோம். அது சின்ன ஆனியன் வெங்காயமாக எடுத்துக்கலாம் அல்லது பெரிய வெங்காயமாக எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். எதுக்காகனாக்க மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் எடுக்கிறதுக்காக. இப்போ 2 கிலோ வெங்காயத்துக்கு 10 கோழி முட்டை எடுத்துட்டோம். அதாவது 1 கிலோ வெங்காயம் 5 கோழி முட்டை அப்படின்றது சராசரி நம்ம எடுத்துக்கூடிய ஒரு அளவு. இதுக்கு பண்ணை முட்டையும் எடுத்துக்கலாம், நாட்டுக்கோழி முட்டையும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அந்த வெங்காயத்தை வந்துட்டு இப்போ சாறு எடுக்கிறோம். அந்த சாறு எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு நான் வந்துட்டு சின்னதாக பை மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன், அல்லது துணியில் கூட மடித்து ஒரு சின்ன பொட்டலை மாதிரி கட்டி அது வழியாக வந்து சாறு இறுக்கி புழிஞ்சு எடுத்திங்கனாக்க அதில் வந்து சலசலம் சாறு ஃபுல்லாக இறங்கிடும். இப்போ இந்த 2 கிலோவை எடுத்து சாறு எடுத்திங்கனாக்க உங்களுக்கு சராசரி 1.5 லிட்டர் சாறு கிடைக்கும். இது வெங்காயத்துடைய பழசு புதுசை பொறுத்து கொஞ்சம் முன்ன பண்ண மாறும். அதே போல் கோழி முட்டையோட சைஸை பொறுத்து அந்த கோழி முட்டையில் கிடைக்கக்கூடிய அந்த இதோடைய திரவத்தினுடைய அளவு கொஞ்சம் முன்ன பண்ண மாறுங்க. ஸோ இது என்னன்னாக்க நாட்டுக்கோழி முட்டை சின்ன முட்டையாக இருந்தால் ஒரு மாதிரி கம்மியாக இருக்கும், அல்லது பனைக்கோழி முட்டையாக கொஞ்சம் பெருசாக இருந்ததுனாக்க கொஞ்சம் அளவு கூட இருக்கும். இப்போ இந்த நிதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு 2 கிலோ வெங்காயத்துக்கு 1.5 லிட்டர் சாறு கிடச்சிருக்குது. அந்த 10 கோழி முட்டையை உடச்சி எடுக்கும்போது பார்த்தோம்னாக்க 1/2 லிட்டருக்கு வந்து நமக்கு அந்த முட்டையினுடைய திரவம் கிடச்சிருக்கு, வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் 2 சேர்த்து. இப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 2 லிட்டர் முழுசாக கிடச்சிருக்குங்களா. இந்த 2 லிட்டரை ஒரு கேனில் சிந்தாமல் ஃபனல் வச்சு ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு இந்த கேனோட மூடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூடியில் சின்னதாக ஒரு ஓட்டை, இந்த பெருசாக ஓட்டை போட்டிங்களா ஈ உள்ளே பூந்துடும். அது வந்து முட்டை வச்சதுனாக்கா அப்புறம் கெட்டு போயிடும். இதை தினம் கலக்கிடணுன்ற அவசியம் கிடையாது. முதல் 2 அல்லது 3 நாள் கலக்கி விட்டால் போதும். கலக்கி எடுத்து வச்சுட்டாக்க இதை உபயோகிக்கிறது வந்து பார்த்திங்கனாக்க முதல் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்த 6 மாதம் வரல வச்சு உபயோகிச்சுக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னாக்க மூடியில் நான் சின்னதாக ஓட்டை போட்டிருப்பேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுதான்னு தெரியல, ரொம்ப சின்ன ஓட்டை போடணும். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடலில் பண்ணியிருக்கிறேன். அதை அடுத்த ஸ்டெப்ஸில் நான் காட்டுறேன், அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் எப்படி பண்ணியிருக்கேன்றது. மூடி எடுத்து வச்சிட்டோம்னாக்க வெங்காய முட்டை கரைசல் தயார்.
உபயோகமான தகவலை கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இந்த சேனல் பொறுத்தவரையிலும் விவசாயிகளுக்கு உபயோகமான தகவல்களை மட்டுமே சுமந்து வரும். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவும் சரி, இதுக்கு பின்னாடி போட போகிற வீடியோவும் சரி, விவசாயிகளினுடைய நலனில் அக்கறை கொண்டதாக இருக்கும். மற்றபடிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவும் போய்ட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.